யுனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யுனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஏன் விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் என்று நான் சொல்கிறேன்? என தேவனுடைய வார்த்தையானது விசுவாசிக்கிறவர்களுக்காக. யார் ஒருவர் அந்த வார்த்தையை நம்புகிறார்களோ அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையின் மீது பலனை, பதிலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்க யார் இந்த நேரம் தேவனுடைய வார்த்தையின் மீது உங்களுடைய விசுவாசத்தை வைத்தவராய், மிக நிச்சயம் விசுவாசம் மட்டுமல்ல உங்களுடைய செயலையும் எடுத்து வைக்கிறவராய் இருக்கிறீர்களோ அவருடைய அதி அற்புதமான பதில் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த சொந்தமானது. ஆண்டவராகிய இயேசு பூமியில் இருந்த பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்பாக அவர் அப்படியான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் இங்கிருந்து செல்வது நலமானதாய் இருக்கும், என்னுடைய தேற்றவாளனை உங்களுக்கு ஆயுதத்தில் தருவேன். யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளாக வரும் பொழுதும் சகல சத்தியத்திற்குள்ளாகவும் அவர் உங்களை நடத்தி கொண்டு செல்வார். இதுதான் தேவனானவராகிய இயேசு மனுஷராகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்த மிக பலனான வாக்கு தத்தங்களில் ஒன்று என்று சொல்ல முடியும். ஆம், பரிசுத்த ஆவியானவருடைய வாக்கு தத்தம். நாம தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியங்களிலும் நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய கடினங்களை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பலவிதமான சூழ்நிலைகளை ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அவர்தான். சில நேரம் நீங்க இந்த பார்த்திருப்பீங்க, ஒருவேளை இது உங்க குடும்பத்திற்குள்ளாக நடந்திருக்கலாம், உங்க வேலை ஸ்தலத்தில் நடந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலே, உங்களுடைய சூழ்நிலைகளிலே நீங்கள் அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவராயிருக்கலாம், அல்லது மற்றவர்கள் அப்படியான சூழ்நிலை இருப்பதை பார்த்திருக்கலாம். எதை குறித்து நீங்க பேசுறீங்க? அவர்கள் கடந்து போகிற அந்த உபத்திரவங்களை குறித்து, கடினங்களை குறித்து. மக்கள் தேவன் மேல நம்பிக்கை இழந்து போனவராய் பலரை நீங்க பார்த்திருக்கலாம். தேவனை இல்லை என்று சொன்னவர்கள் பலர் உங்களுடைய முகத்திற்கு முன்பாக அதை சொல்லியிருக்கலாம். தேவன் ஒருவர் இந்த இல்லை, அவருடைய வழிகள் இந்த இல்லை என்று தேவனை குறை சொன்னவராக கூட. ஏன்? எதனால? ஏன்னா அவர்களுடைய பிரச்சனைக்கு முன்பாக அவர்கள் தீர்வானதை கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினாலே தேவனை குறை சொல்கிறவராக இருக்கிறார்கள். இயேசு சரியாததான் வாக்களித்தார். நான் இங்கிருந்து செல்வேன், தேற்றவாளன் உங்களுக்காய் வருவார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவருடைய வாழ்க்கை அப்படியானதுதான். யார் ஒருவர் தேவனுடைய ஆவி இல்லாதவராய் இருக்கிறார்களோ அவர்கள் பலகீனமானவர்கள், தோற்கடிக்கப்பட்டவர்கள், பிரச்சனைகளுக்கு, கடினங்களுக்கு, சூழ்நிலைகளுக்கு தன்னுடைய முகத்தை இந்த கீழே குனியக்கூடியவர்கள். அவங்க இந்த ஒருபொழுதும் நிமிரக்கூட முடியாதபடி யோசனைகளை பிசாசு விதைக்கிறவன இந்த இருக்கிறார். ஆனா யார் ஒருவர் தேவனுடைய ஆவி உடையவரா இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன் கடினங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம். ஆனா அவர்களுடைய பார்வை மேல் நோக்கின பார்வையானதா இருக்கும். மக்களே,
அவர்களுடைய பார்வையானது தேவனை நோக்கினதாயுதத்தில் இருக்கும். தேவனுடைய வழிகளை, தேவனுடைய விருப்பத்தை பின்பற்றுகிற ஒன்றாயுதத்தில் இருக்கும். வித்தியாசமானது ஏற்படுத்தப்படும்படியாக தேவனுடைய அதி அற்புதமான பதில் உங்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த இடத்தில் ஏற்படுத்தப்பட முடியும் பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது. அப்படியாக பரிசுத்தாவி இல்லாத ஒருவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு யாராயுதத்தில் மாற்றம் அடைந்திருக்கிறார்? இவருடைய வாழ்க்கை என்னவாக இடத்தில் இருந்தது? தேவனுடைய ஆவியோடு இன்று வாழ்க்கையின் நிலை எப்படியானதாய் மாற்றம் அடைந்திருக்கிறது? இந்த சாட்சியிலிருந்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் பொழுது. வணக்கம், என் பேர் அமுல், என் வயசு 36. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடும்பத்தில் சண்டை, ஒரே சண்டையும் சச்சரவும். எங்கள் மாமியாருக்குள்ள என் கணவருக்குள்ள ரொம்ப சண்டையும் சச்சரவும், மனசு ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நான் 2010 இருந்து 2020 வரைக்கும் நான் இந்த கஷ்டத்தை இருந்தேன். நான் இந்த கஷ்டத்தில் இருந்து அந்த 10 வருஷம் காலமாக எனக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்தது. டெய்லி நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஒன்லி எங்கள் அம்மாண்ட சொல்லுவேன், இல்லை யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு மனசு ஆறுதல் கிடைக்குமா என்றதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு குடும்பத்தில் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. எனக்கு இவங்களாம் இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, நான் அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ளே சமாதானமே இல்லையே, எப்போ தான் இது மாறும் என்ற எண்ணத்தில் தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு கவலை தான் ரொம்ப அதிகம், மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. யார்கிட்டனா அழுவணும், சொல்லி என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுவணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. நான் வீட்டில் உட்காந்துட்டு நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். யாராவது எனக்கு கஷ்டம் கேட்பாங்களா, அவங்கக்கிட்ட நான் சொல்லணும். அவங்கக்கிட்ட இருந்து நான் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலலாம் போக மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் எனக்குள்ளே ஏதாவது எப்படின்னு சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கார் போவாத, அக்கம் பக்கம் உட்காராதன்னு சொல்லிடுவார். அதனால நான் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அம்மா அந்த நேரம் வருவாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போவேன், அந்த நேரம் அவங்கக்கிட்ட சொல்லி நான் அழுவேன். இது மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான மனசில் எப்போ பாரு எனக்கு கஷ்டம், எனக்கு பணம் கஷ்டம், வேறு இந்த குடும்பத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமியார் எதனா சொல்லிடுறாங்க, வீட்டுக்காரர் எதனா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லி அழுவேன். எனி டைம் என் வாழ்க்கை ஃபுல்லாக அழுவதாக இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமே இல்லாமல் இருந்துச்சு. பிள்ளை குழந்தை பிறந்தும் போது கொண்டு எனக்கு அழகாக இருந்துச்சு. என் வாழ்க்கை சந்தோஷம் சிரிப்புன்ற வாழ்க்கையே எனக்கு என் வாழ்க்கையில் இல்லை. இந்த 10 வருஷ காலத்தில் எனக்கு இந்த அழுகையை தான் நான் கண்டுட்டு இருந்தேன். நான் இந்த கண்ணீரும் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் அப்போ நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதாகவே இருந்துச்சு. நான் அப்போ இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வந்துட்டு இருந்தேன். நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்போது நான் கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரேயர் பண்ணுறது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. இது நான் இன்னொரு சர்ச்சில் இருந்து தான் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சில் போயிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. ரொம்ப இது என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குன்னு முதல்ல எனக்கு ரொம்ப ஈடுபாடே கிடையாது. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கே, இந்த மாதிரி சர்ச்சில் இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற ஒரு யோசனையிலேயே நான் ஃபஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தேன். இந்த கல்யாணம் ஆகிட்டு இந்த 1 வருஷ காலம் எனக்குள்ளே எந்த வித ஈடுபாடும் இல்லை. இந்த சர்ச்சுக்கு எனக்கும் என் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் முன்னோக்கி போயிடலாம். அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன இப்படியே இருந்துட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது எனக்கு அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி நடந்துக்கோங்க, இது மாதிரி தேவனிடத்தில் நெருங்கி வாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ தான் அதற்குண்டான முயற்சிகள் நான் செஞ்சேன். நான் இந்த சர்ச்சில் 1 வருஷ காலம் நான் இப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த தொடர் சங்கிலி ஜெபம், வாரத்தில் 3 நாள் ப்ரேயரில் கலந்துக்காங்கன்னு இப்படி நாங்கள் சொல்லும் போது நான் அதை தொடர்ந்து செய்ய கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் எனக்குள்ள வித்தியாசத்தை நான் ஏற்படுறதை நான் பார்த்தேன். என்ன இப்போ எனக்கு என் மனசில் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் எனக்குள்ளாக நான் உணர்ந்த போது அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சுது. குறைய ஆரம்பித்த போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக, எந்த பிரச்சனையும் இல்லையே, மாமியார்கிட்டையும் நல்லா இருக்கிறேன், கணவர்கிட்டையும் நான் நல்லா பேசுகிறேன் பழகிறேன்ற போது எனக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ நான் 3 நாள், வாரத்தில் 3 நாள் நான் தொடர்ந்து கலந்துக்கணுன்றதை நான் அப்போ கலந்துக்கணும்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் தொடர் சங்கிலி ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் தானியல் உபவாசம் வந்தது. அப்போ நான் அதை கலந்துக்கணும், எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் இது தானியல் உபவாசத்தில் நான் கலந்து தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ளாக வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தானியல் உபவாசத்துலேருந்து நான் கலந்துக்கிட்டும் போது முதலாவது என் மனதில், என் இருதயத்தில் என்ன
உணர்ச்சிகள் இருக்கிறதோ, என்ன கசப்பான உணர்ச்சிகள் அதிலேருந்து நம்ம எடுக்கணுன்றதை நான் தீர்மானிச்சுக்கிட்டேன். அவங்க வந்து சொல்கிற அந்த வார்த்தைகளை வந்து நான் தொடர்ந்து கடைப்பிடிச்சேன். பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கடைப்பிடிச்சேன். அப்போ எனக்குள்ளாக நான் யோசித்தேன், எனக்குள்ளாக என்ன இருக்குது, எனக்குள்ள கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, மற்றவர்களிடம் சண்டை போடுற மன்னிக்க முடியாத எண்ணத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, என்கிட்ட இருந்துச்சுன்றதை நான் உணர்ந்தேன். அப்போ நான் வந்து தானியேல் உபவாசத்தில் அப்போ சொல்லும் போது, உங்கள் மனதில் என்ன கெட்ட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் அர்ப்பணிங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதெல்லாம் அர்ப்பணித்தேன். இந்த கோபம், சண்டை போடுற எண்ணம், கோபம், எரிச்சல், இந்த பொறாமையான எண்ணம், மன்னிக்க முடியாத எண்ணம் இதெல்லாம் இருந்துச்சு. நான் அப்போது அந்த நேரம் நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவனிடத்தில் நான் முழுமையாக நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணிக்கும் போது எனக்குள்ளாக பல மாற்றங்களை, குடும்பத்திற்குள்ளாக பல மாற்றங்களை நான் அடையதை நான் உணர்ந்தேன். வீட்டுக்குள்ளே போகும்போது எனி டைம் கோபமாகவே நான் போவேன், எரிச்சலாகவே இருக்கும். ஏதாவது யாராவது ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவங்கக்கிட்ட எப்படியாவது சண்டை போடுவேன் நான். அப்படியெல்லாம் இருக்கும் போது இப்போ என்னிடத்தில் புழு மாற்றத்தை நான் பார்க்குறேன். அப்போ நான் வந்து அந்த தானியேல் உபவாசத்தில் கலந்துக்கிட்ட போது ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதை நோக்கி நான் முன்னோக்கி போயிருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அப்போ நான் தானியேல் உபவாசத்தில் தேவனிடத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானத்தில் நான் ஆவியை நான் கொள்ளணுன்றதுல அன்றைக்கி ஒரு சண்டேயில் என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். அந்த நேரம் தேவன் எனக்கு என் வாழ்க்கையில் அவ்வளோ முடியாத சந்தோஷம் எனக்குள்ளாக அப்படி வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த அந்த அன்பை யார்கிட்டையும் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த நேரம் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எல்லாரிடத்துல அன்பு காட்டணும், எல்லாரிடம் நான் தெரியாதவங்க கிட்டலாம் போய் நான் பேசுகிறேன். அந்த நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் தேவனிடத்தில் அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். எனக்கு முதல்ல மன அழுத்தம், மன கஷ்டம், யார்கிட்டனா போய் பேசணும், யார்கிட்டனா குறைகள் சொல்லணும், அதெல்லாம் இப்போ என்னிடத்தில் இல்லை. தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் போது இப்போ என் மாமியார்கிட்ட நல்ல உறவு, என் கணவர்கிட்ட நல்ல உறவு, என் குடும்பத்திற்குள்ளான எல்லாவற்றிலையும் எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு. அது இல்லாத நான் தேவனிடத்திலும் நல்ல உறவு வச்சிருக்கிறேன். அதே போல் என்ன மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களையும் நான் இப்போ ஊழியம் செஞ்சு அவங்களையும் தேவனோட அன்பை புரிஞ்சிக்கணுன்றதை நான் அவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போ யாருடைய கஷ்டமோ யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிங்க. என்னை போல் நீங்களும் என்னுடைய சாட்சியை பார்த்து நீங்களும் இதே போல் கற்றுக்கொள்ளணும். ஆமென். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. மிக சரியாகும். இதுதான் தேவன் கொடுக்க விரும்புகிற மாற்று மக்களே. என பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபருக்குள்ளாக இந்த நுழையும் பொழுது அவர் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவரா இருக்கிறார். நீங்க யார் உங்க பிரச்சனைகளை குறித்து அழுதுட்டு இருக்கீங்க, உங்க பிரச்சனைகள் குறித்து இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்கீங்க, அல்லது நீங்க உங்களுடைய இருதயத்துல இருக்கிற அந்த பாரத்தை யாரோ ஒரு இடத்துல பேச முடியாத இடத்துல காத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய உறவினரிடத்திலோ நண்பரிடத்திலோ தெரிந்தவர்களிடத்திலோ பேசுவது புரோச்சனமானதா இருக்குமா? யோசித்து பாருங்கள். நீங்க அப்படியாக விதத்துல பேசுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனையை நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். அவ்வளவுதான். உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறீர்கள். அவர்களும் உங்க வாழ்க்கை குறித்து தெரிந்து கொள்ள உங்களுடைய அவமானங்கள் என்ன என்று இந்த நீங்க ஒருவர், இருவர், மூவர் அப்படியாக பலருக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். ஆனா தேவனோடு சேர்ந்து உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதனுடைய ஆதாரம் தான் நீங்கள் பார்த்த சாட்சி. இதே விசுவாசத்துல இன்னொரு குடும்பத்தின் சாட்சியும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த குடும்பமும் தேவனுடைய வழிகளிலே தன் வாழ்க்கையை இந்த நினைத்த பொழுது மாற்றமானது இந்த இதில் பெற்றுக்கொண்டார்கள். வித்தியாசம் ஏற்படுத்தப்பட்டது தேவனுடைய வழியோடு. இந்த சாட்சியும் கூட நீங்கள் பாருங்க. பிற்பாடு விசுவாசத்திலே நாம் இணைய போகிறோம். தேவனுடைய வல்லமையான ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபத்திலே உங்களுடைய குடும்பத்தார் இந்த இணைய விரும்புறாங்கன்னா அவர்களுக்கு அழைப்பான போடுங்க. ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வெளிப்படுத்தப்படுவதற்காக இந்த சாட்சி பிற்பாடு ஜெபத்திலே இணையலாம் மக்களே. என்னுடைய பெயர் சூசன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்டதா இருந்தது. பழக்கத்தினாலும் ஒருத்தர் நம்பாததுனாலும் சமயம் நான் கேலி செய்யப்படுவேன். நான் ஒரு ஆணை போல நடந்துக்கிறதுனால என்னுடைய கணவரை கூட நான் கட்டுப்படுத்த நினைச்சிருக்கேன். நான் என் கணவரோட சரிசமமாக நடந்துக்க நினைப்பேன். என் கணவர் குடிக்கிறாரா, சரி நானும் போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் குடிப்பேன். நான் பார்ட்டிகளுக்கு போவேன். வீட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்துவேன்.
வீட்டில் நாங்கள் நிறைய சண்டை போடுவோம். ஏன்னா அவர் நிச்சயமாக ஒரு ஆணாக இருக்கார். நானும் ஆணாக இருக்கேன்னு நினச்சதுனால நாங்களும் சண்டை போடுவோம். ஒரு குழப்பமான சூழ்நிலை நடக்கும். அவர் என்னை அடித்து கீழே தள்ளுவார். சில சமயம் என் மேலே குதிச்சு நானும் உனக்கு சரிசமமாக இருக்கேன்றதை காமிக்க நினைப்பார். ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு முறை அவர் என்னை அடித்து கீழே தள்ளி என் முடியை இழுத்து என்னை அடிக்க முயற்சி செய்தார். என்னுடைய திருமண வாழ்க்கையானது மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. ஏன்னா என்னுடைய கெட்ட பழக்கத்தினாலையும் என்னுடைய குடி பழக்கத்தினாலையும் மட்டும்தான். அநேக பேர் சொல்லுவாங்க, என்னை இவர் அந்தளவு அதிகமாக குடிக்கிறாரு, வீட்டுக்குள்ளாக இருந்து இவருடைய மனைவி ஆணாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதனால தான் நான் வீட்டுக்குள்ளாகவே இருப்பேன், வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பேன். சில நேரத்தில் நான் வெளியே போயிட்டு குடிக்க ஆரம்பிப்பேன், குடிப்பேன். நான் புகையானது குடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டு வெளியே போயிட்டு அங்கே குடிச்சிட்டு சில வாரங்கள் அங்கேயே வெளியே தங்குவேன். நான் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன். என் மனைவி தான் வீட்டில் ஆணாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அதுதான் எங்கள் வீட்டுக்குள்ளாக அநேக பாதிப்பு கொண்டு வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளாக நாங்கள் 2 பேருமே கொலை பண்ணுற அளவு சண்டை போட்டுப்போம். சில நேரத்தில் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களை பார்த்து ஓடி போவாங்க. நாங்கள் நிறைய குடிச்சிருக்கோம், குடிக்கு நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கோம். நிறைய நேரம் என்னுடைய கணவர் புகைப்பழக்கத்துக்கு அடிமையானவராக இருந்தார். இன்னும் பல காரியத்தில் செலவழித்தார். ஒரு நேரம் நாங்கள் உணர்ந்தோம் உண்மையாகவே இது ரொம்ப கடினமானதாக இருந்ததுன்னு. குடியிலையும் மற்றும் புகைப்பழக்கத்துலேயும் அதிக பணத்தை செலவழிச்சிட்டு இருந்தோம். பல பண நெருக்கடிகளை கடந்து போனோம். சில சமயம் கூட உணவு இருக்காது, சமயம் வீட்டில் கேஸ் இருக்காது, சாப்பிட பொருட்கள் சில சமயம் இருக்காது. உண்மையாகவே இந்த சூழ்நிலை ரொம்ப கடினமானதாக எங்களுக்கு இருந்தது. சில நேரத்தில் வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் வேலை செய்வோம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வர திங்கக்கிழமை எதுவும் இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை எதுவும் இருக்காது. பிற்பட நாங்கள் கடன் வாங்குவோம், கடன் திருப்பி செலுத்துவோம், திருப்பி எங்கிட்ட எதுவும் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பேன். நான் இரவு நேரத்தில் நான் விளையாட போவேன் வெளியே. எங்களுக்கு எந்த சேமிப்பானது இருக்காது. வாழ்க்கைக்காக நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவனிக்க மாட்டோம். என் மகள் இளையவளாக தான் இருந்தா, ஆனால் எங்கள் 2 பேருக்குமே அவளுக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்லை. சமயம் நாங்கள் சண்டை போடுறது அவளும் பார்ப்பா. அது அவளை அந்தளவு பாதிக்கும். அவள் யார் பக்கத்தில் நிற்கிறதுன்னு கூட தெரியாது. என்ன இது அதிகமாக பாதிப்படைய செய்தது. ஆனால் எப்போவுமே நான் இதை வெளியே காண்பிக்க மாட்டேன். எனக்குள்ளாக நான் அதை தொடர்ந்து வச்சுட்டே இருந்தேன். நான் எப்பொழுதுமே எனக்குள்ள எல்லாமே சரியா இருக்கு அப்படின்றது மாதிரி வெளியே காண்பிச்சுப்பேன். ஆனால் எனக்குள்ளாக இந்த விஷயம் ரொம்ப ஆழமாக இருந்தது. என்னுடைய பெற்றோர்கள் ஒருத்தர் பார்த்து கத்துவாங்க, அவங்க சண்டை போடுவாங்க, சில நேரம் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவங்களுடைய திருமண வாழ்க்கை எதுவுமே சரியா இல்லை. அவங்க எனக்கு கொடுத்த உதாரணம் எல்லாமே தவறாக இருந்தது. அவங்கள பற்றி எந்த ஒரு மரியாதையும் எனக்குள்ளாக இல்லை. காரணம், அந்த மரியாதை உருவாக்குறதுக்கான எந்த ஒரு இடமும் அந்த இடத்துல இல்லை. எனக்குள்ளாக ஒரு விஷயத்தில் மட்டும் நான் உறுதியாக இருந்தேன், அவங்க எனக்கு நல்ல பெற்றோர்கள் கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போவாங்க. ஒரு பெண் குழந்தைய நானும் அவங்களோட போக வேண்டியதாக இருந்தது. எனக்கு வேற எந்த வழியும் இல்லை, அவங்களோட போகிறது மட்டுமே என்னுடைய ஒரே வழியாக இருந்தது. பெற்றோராக என் மகளுக்கு நாங்கள் ஒரு கெட்ட உதாரணமாக தான் இருந்தோம். பார்ட்டிக்கு போனோன்னா அவள் எங்கள் கூடயே தான் இருப்பாள். ஏன்னா அவள் எங்களுக்கு ஒரே மகளாக இருந்தா, பார்த்துக்க யாருமே இல்லை. அதனால நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவோம் அந்த இடத்துக்கு. ஒரு நாள் நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போனோம், நானும் என் கணவரும். நாங்கள் அங்கே குடிச்சிட்டு கொண்டாடிட்டு இருந்தோம். அவள் எங்களுக்காக அங்கே காத்து கொண்டு இருந்தா, எங்களை பார்த்துட்டு இருந்தா. ஒரு தாயாக நான் அவளுக்கு கெட்ட உதாரணமாக தான் இருந்தேன். அதை பார்த்து தான் அவள் எங்கள் கூட வளர ஆரம்பித்தா. டிவி ப்ரோக்ராமில் நான் சில சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு குடும்ப உறுப்பினர் அங்கே சொல்லிட்டு இருந்தாரு, அங்கே போனால் மக்கள் ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு. அங்கே ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் போக நினச்சேன். அங்கே போக முடிவெடுத்தேன். முதல்ல நான் எனக்கான தொடர் சங்கிலி ஜெபத்தை செஞ்சேன். இதே போல் இருக்க விரும்பல, நான் வித்தியாசமான நபராக இருக்க விரும்புகிறேன்னு நினச்சேன். முதல்ல விடுதலைக்காக போராடினேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போனேன். போதகர் சொன்ன காரியங்களை நான் செயல்படுத்தினேன். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் போவேன். என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், ஆசிர்வதிப்பேன், தண்ணீரை ஆசிர்வதிப்பேன், எண்ணெயை கொண்டு போவேன். என் கணவருடைய தலையணையை அபிஷேகப்படுத்துவேன். அந்த சட்டையை பரிசுத்த தண்ணீரால் சுத்தப்படுத்துவேன். தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே என்னை மாற்றுங்க, என் மூலமாக என் குடும்பத்துக்காக போராடும்படி. என்னுடைய கணவரை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க விரும்பல நினைச்சேன். என்னுடைய மனைவி பல நேரத்தில் ஆலயத்துக்கு வரும்படியாக கேட்டிருந்தேன். ஆனால் நான் ஒருபொழுதும் தீர்மானம் எடுக்கல வரும்படியாக. சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் போகலாம், இல்லை அடுத்த வாரம் போகலாம். நான் ஒருபொழுதும் போனது கிடையாது. ஆனால் ஒரு நாள் நான் தேவனோட தீர்மானம் செஞ்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்போது அநேக வித்தியாசங்களை பார்த்தேன். ஆனாலும் நான் வெளியே போன பிற்பாடு குடிப்பேன், புகைப்பிடிப்பேன். 2 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு.
4 மாசம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் நான் வெளியே போயிட்டு ரகசியமா குடிச்சிட்டு இருந்தேன். நான் சிகரெட் பிடிக்கும் பொழுது அந்த புகையாளர் என்கிட்ட சொல்லும், ஏன் இதுல நம்பிக்கிட்டு இருக்க, நீ திருப்பி சிகரெட் குடிக்க ஆரம்பி. நான் அதே போல் நான் குடிப்பேன். ஆனால் நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். அநேக சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். மக்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அவங்க கவனமா எடுத்துக்கிட்டாங்க எல்லா விஷயங்களுமே. என்னுடைய மனைவி வாழ்க்கைக்குள்ளாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயத்தை அவ மாத்திக்கிட்டா. ஏன்னா இனிமேலும் அவ ஒரு ஆணா இல்ல, கோபப்படுறதை நிறுத்திட்டா, சண்டை போறது நிறுத்திட்டா, எந்த ஒரு தவறான விஷயத்தை செய்யல. உண்மையா சொல்லும் போது அவளுக்குள்ளாக நான் வித்தியாசத்தை பார்த்தேன். அப்போ அவளுடைய வாழ்க்கை மேலாக மாற்றமானது ஏற்படுதுன்னா அப்ப என் வாழ்க்கை மேலாக ஏற்படும். நான் உணர்றதுனால நான் ஒரு படி எடுத்து வந்தேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை பார்க்க தொடங்கிட்டேன். இப்படியாதான் வேலை செய்யும் பார்த்து பிற்பாடு நான் மாற தொடங்கினேன். பிற்பாடு எல்லாமே சரியாக என்னுடைய குடும்பத்தார் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத பார்க்க ஆரம்பிச்சேன். என்னுடைய அம்மா என்னிடத்திலோ என்னுடைய அப்பாவிடத்திலோ அன்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு தான் எங்களுடைய எல்லா உறவுகளிலும் நல்ல உறவு முறை ஏற்பட ஆரம்பிச்சது. என்னுடைய அம்மா என்னிடத்துல அன்பா பேசுவாங்க. எங்களுக்குள்ளாக இனிமேலும் எந்த வாக்குவாதமும் இல்லை. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாங்க வாலிப குழு. அவங்க எல்லாருமே என்னை அன்பா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன நியாயம் தீர்க்கல. அவங்க எல்லா நேரமும் தயாரா இருந்தாங்க என்னை வரவேற்பதற்கு. அந்த இடத்துல தான் நான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை கண்டடைந்தேன். ஒரு முழுமையான வித்தியாசமான வாழ்க்கை அந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு என் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் விசுவாசத்தில் இருக்கோம், ஒரே விசுவாசத்தில் இணைஞ்சிருக்கோம். இனிமேலும் கோவப்படுற பிரச்சனை இல்லை. நான் என் கணவர் சொல்கிறத கேட்குறேன், புரிஞ்சுக்கிறேன். நான் மனைவியாக இருக்கேன், அவர் தான் தலைவராக இருக்காருன்னு. என்னுடைய முழு குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கோம். நான் இந்த இடத்துல வாலிப குழுல ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன போல அல்லது என்னை விட மோசமான பிரச்சனையை கடந்து போற வாலிபர்களுக்கு உதவி செய்யும்படி நான் அந்த இடத்துல அவங்களோட இணைந்திருக்கேன். நான் அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போவேன். அந்த இடத்துல வாலிபர்களை பார்த்தா அவங்க இடத்துல என்னுடைய சாட்சியை பகிர்ந்து சொல்லுவேன். தேவன் என்னுடைய முழு குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இனிமேலும் எங்களுடைய பண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையானது இல்லை. ஏன்னா நாங்க வியாபாரம் தொடங்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வியாபாரமானது வளர்ந்துட்டு இருக்கு. அதே போல எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். தேவன் எங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கார். ஆனா இதை விட எல்லாவற்றுக்கும் மேலானது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எங்களுக்கு தேவையானது எல்லாமே எங்களிடத்தில் இருக்கு. ஏன்னா தேவன் கொடுக்கிற எல்லாவற்றுக்கும் மேலான ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர். நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்குள்ளாக துணைலரா இருக்கிறோம். நாங்க வெளியே போறோம், ஊழியமானது செய்யறோம், ஆத்துமாக்களை ரட்சிக்கிறோம். இன்னைக்கு நாங்க எங்களுடைய சாட்சிகளை சொல்றோம், லைவாவும் நீங்க பாக்குறீங்க. அதே போல நாங்க மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறோம், மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். உங்களுக்காக தேவன் இருக்கிறார். உங்களுக்கான தீர்வானதற்கு இந்த சூழ்நிலை வெளியே வரும்படி. ஏன்னா நாங்க அநேக காரியங்கள் கடந்து போயிருந்தோம் இதே சூழ்நிலையில. இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமாக இருக்கோம் ஒரு துணைலராக. எங்களுக்குள்ள புரிந்து கொள்ளுதல் இருக்கு. நாங்கள் ஒருத்தர் நேசிக்கிறோம். இனிமேலும் ஒருபோதும் தேவன் என் குடும்பத்தின் திருமணத்தை பிரிக்கும்படி கேட்கிறேன். என் திருமணத்தை ஒன்று சேர்த்து வைங்க. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையான தேவனே, இதுதான் சரியாக இந்த மக்களுக்கு இந்த புரிய வைக்கும்படியாய் நான் இந்த நேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இவர்களுடைய பிரச்சனைகள், இவருடைய கடினங்கள் மனுஷனுடைய கைகளால் மாற்றம் அடைய முடியும் என்பதை நம்புகிறார்களானால் இந்த அது வெறும் விரக்தியும் ஏமாற்றத்தை மட்டுமே இந்த கொடுக்கும். ஆனால் தேவனை இந்த சாட்சிகளில் மக்கள் காண்பித்தது போல நீர் ஒருவர் தான் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் வித்தியாசங்களை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறேன். எனவே வித்தியாசத்தை ஏற்படுத்தும் தேவனை இவருடைய வீடுகளுக்குள்ளாக, இவருடைய வாழ்க்கைக்குள்ளாக, இவருடைய குடும்பங்களுக்குள்ளாக, இவருடைய கடினங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து இவரை விடுதலை செய்தது உம்முடைய ஆசீர்வாதங்கள் இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த பரிபூர்ணம் அடையும்படி இந்த நேரம் யார் கணவன் மனைவியை இணைந்தவராக இருக்கிறார்களோ, குடும்பத்தோடு இணைந்தவராக இருக்கிறார்களோ, இந்த நேரம் விசுவாசத்தில் யார் தங்கள் கரங்களில் தண்ணீரானதை வைத்தவராக இருக்கிறார்களோ, என் தேவனை ஆண்டவராக இயேசுவே உம்முடைய பலனிலும் வல்லமையிலும் இவர்களை நீர் தொடும்படியாய், இந்த தண்ணீர் பாட்டில்களை தொடும்படியாய் உம்முடைய அதி அற்புதமான பதில்களை பெற்றுக் கொள்ளும்படி இவர்களுக்கு வழிகளை திறந்து இடம் போதாதபடி ஆசீர்வாதத்தை தருவேன் என்ற வாக்குத்தத்தம் வெறும் வாக்குத்தத்தம் அல்ல, அது நிறைவேற்றப்படும் என்கிற சாட்சியை இவர்களும் கைப்பற்ற உதவி செய்வீராக. இந்த நபர் மீது உங்களுடைய விடுதலை, குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன். இவரையும் ஒரு குடும்பத்தையும் உங்களுடைய சமாதானத்திலும் பாதுகாப்பிலும் வைக்க கேட்கிறேன். உங்களுடைய ஆவியினுடைய தொடுதல் இவர் மீது இந்த வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆமென். தேவன் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளின் ஆசீர்வாதத்தை இந்த கொடுக்க தயாரானவரா இருக்கிறார். அனுமதி கொடுங்க மக்களே, அவருக்கு செவி கொடுங்க. அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிதலோடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும்
தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த இடத்தில் கொண்டு வரும். இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில் நீங்க இந்த வீடியோ பார்க்கணும் விரும்புறேன். தீங்கு நாட்களிலே நீங்கள் எப்படியாய் நடந்து கொள்கிறீர்கள்? தேவனை விட்டு பிரிகிறவராகவா அல்லது தேவனோடு உங்களுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்கிறவராகவா? தேவன் உங்க வாழ்க்கையை வழி நடத்தட்டும். அவருடைய விருப்பத்திலே, அவருடைய யோசனைகளிலே நீங்கள் நடத்தி கொண்டு செல்லப்படும்படியாக. ஆம், தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வழி நடத்துதல் உங்களுக்கானதா இடத்தில் இருக்கும் பொழுதும் நிச்சயம் நீங்களும் வழி நடத்தப்படுகிறீர்கள். தீங்கு நாட்கள் எப்படியானது, அதை ஜெயிக்கக்கூடிய வழியானது என்ன, இந்த வீடியோ மூலமா கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே விசுவாச நிகழ்ச்சி சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. தீங்கு நாட்களை நீங்கள் எவ்வாறு சகிப்பீர்கள்? ஏராளமான உபத்திரவங்கள் மற்றும் துன்புறுத்தல்களின் மத்தியிலே நீங்கள் எவ்வாறு நிலைத்திருப்பீர்கள்? நாட்கள் செல்லுகிற தருணம் எப்படி நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள்? எல்லாம் நன்றாக இருக்கும் சமயம் விசுவாசிப்பது என்பது எளிமை. புயலானது அடங்காத ஒரு தருணமாயிருக்கும் சூழ்நிலையில் ஆத்துமாவினுடைய வலி குறையாதிருக்கிற அந்த நேரம் எப்படி? நீங்கள் உங்களை கேட்டிருக்கலாம், எப்படி நான் சமாளிப்பேன்? மிக சரியாய் இதான் நீங்கள் கண்டடைய போவது. இப்போது நீங்கள் செய்யாத ஒன்றிற்காக தண்டிக்கப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள். காட்டிக் கொடுத்தலின் வலியை தாங்குவது, துன்புறுத்தப்படுவது, உங்களை குற்றப்படுத்தினவர்களுக்கு முன்பாக வெளியரங்கமான கோலமாய் நிர்வாணத்தில் நிற்க வைக்கப்படுவது, மனுஷ வேதனையினுடைய உயர்ந்த நிலை. இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தையும் வேதனையும் இயேசு எப்படி சகித்தார்? இங்கேதான் எல்லாமே துவங்கியது. எதுவுமே சாத்தியமாக இருக்காத ஒரு பிதாவினுடைய முத்திரையை ராமர் போயிருந்தார். பரிசுத்த ஆவி. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரை. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரனாக மாற ஆண்டவராக இயேசு அபிஷேகிக்கப்பட வேண்டியிருந்தது. பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்பட வேண்டியிருந்தது. இந்த பூமியில் அவர் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாய் அவர் எதையுமே சகித்திருக்க முடியாது. அவரும் கூட போது கற்பனை செய்து பாருங்கள், தேவகுமாரனை பரிசுத்த ஆவி பெற வேண்டியிருந்தால் நாம் எப்படி சாதாரண மனுஷர்கள், உண்மையிலே மனுஷர்கள் பரிசுத்த ஆவி பெறுவதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து புரிந்து கொள்ளுதல் இல்லாதிருக்கிறார்கள். அல்லது அவர்கள் சாதாரணமாய் அவரை புறக்கணித்து கொண்டிருக்கலாம். தாவி சாதாரண பாகம் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சூரியல் மாற்றி வைக்கப்பட்ட ஒரு படம் அல்லது ஒரு காதணி, நீங்கள் அவரை பெறாவிட்டாலும் கூட அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்பதை போல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அழிவிலே குழப்பத்தில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்குள் இருக்கிற ஆவி என்னவோ அதனுடைய வெளிப்பாடுதான் இது. வாழ்க்கை பிரயாணத்திலே பரிசுத்த ஆவி பெற்றிருப்பது என்பது ஒரு தேர்வு அல்ல, மாறாக அத்தியாவசியமான ஒன்று. நுரையீரலுக்கு எப்படி ஆக்சிஜன் தேவையோ ஆத்துமாவிற்கு கர்த்தருடைய ஆவி தேவை. உலகத்தை ஜெயிக்க இதுதான் உங்களிடத்திலே குறையாக இருக்கிறது. கடினமான தருணங்கள் வரும். அப்போது மக்கள் உங்களுக்கு தங்கள் முதுகை காண்பிப்பார்கள். அந்த தருணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் தனிமையிலே இல்லை என்பதை. இந்த போராட்டங்கள் எல்லாம் உங்களை வெறும் பலமாக்கியது என்பதை காண்பீர்கள். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் அதிக அற்புதமான சக்தியை பெற்றுக்கொள்வீர்கள். அவரை பெற்றவர்கள் யாரோ அவர்கள் உண்மையிலே பலப்படுத்தப்பட்டிருப்பார்கள். இவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பெந்தெகோஸ்தே நாளன்று பயம் மிகுந்த கோழைத்தனமான சீஷர்களை துணிச்சலான பயமில்லாத அப்போஸ்தலர்களாக மாற்றினார். இவர்கள் என்னுடைய வார்த்தைக்காக தாங்கள் கொண்டிருந்த அன்பிற்காக தங்கள் வாழ்க்கையை பணைய வைக்கவும் தயாராக இருந்தார்கள். மைதானத்திலே சிங்கங்கள், பசியுள்ள சிங்கங்களுக்கு முன்பாக நிற்கும் போதும் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை மறுதளிக்கவில்லை, அல்லது உயிரோடு எரிக்கப்பட போகிற சூழ்நிலைக்கு முன்பாகவும். காரணம், தங்களுக்கு முன்பாய் காத்திருந்த மகிமையை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள். இவர்தான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். உங்களை இந்த பூமியில் அவருக்கு சாட்சியாய் மாற்றி மத்தியிலே
நிலைத்து நிற்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு தரும்படி, மேலும் சொல்லப்பட்ட எல்லாம் முடிந்த பிற்பாடு உங்கள் சொந்த ஆத்மாவின் ரட்சிப்பை உறுதிப்படுத்தி கொள்ளும்படி நிலையை நீங்கள் அடைய முடியும். பரிசுத்த ஆவிதான் எவரையும் விட எதையும் விட இவ்வுலகத்தில் உங்களுக்கு முக்கியமானது என்பதை நீங்கள் உணரும் பொழுது அவர்தான் மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. மற்ற எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிறேன், மீதி உள்ளது வெறும் மீதம் மட்டுமே.